Hi, welcome to my budget hobbies. இப்போது இந்த டேங்கோட செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேங்கோட ஃபில்ட்ரேஷன், லைட்டிங் இது ரெண்டுமே பார்ட் 1 பார்ட் 2ல் இருக்குது. இது பார்ட் 3. ஸோ இதோட செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இது ஒரு பழைய டேங்க். ஸோ நான் க்ளீன் பண்ணி இந்த கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போது இதோட ஒயில் செட்டப், அதாவது ராக் ஸ்டோன்ஸ் வித் சிப்ஸ் வச்சு பண்ண போகிறேன். இப்போ இது செட்டப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. இந்த வுட்டு வச்சு தான் அந்த செட்டப்பே பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இது ஒரு ரிவர்லேருந்து எடுத்தது, நேச்சுரலி டேம்டான வுட்டு, நேச்சுரல் சீசனான வுட்டு. இதை வச்சு செட் பண்ணலாம் பார்த்தேன். பட் இது என்னென்னா பேட் லக் என்னென்னா, இது இப்போ தண்ணிக்குள்ளே வச்சுனாக்கா தண்ணியோட கலர் மாறுது. ஸோ இன்னும் ஒழுங்காக சீசன் ஆகலை. நான் இன்னும் கொஞ்ச நாள் தண்ணியில் போட்டு சீசன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இதை வச்சு நான் செட்டப் பண்ண போகிறதில்ல. அண்ட் இப்போது ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒன்லி ஸ்டோன்ஸ் மட்டும் தான் நான் வச்சு பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஸ்டோன்ஸ் இவ்வளோ வாங்கியிருக்கிறேன். இந்த ஸ்டோன்ஸ் வாங்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த நிறைய ஸ்டோன் வச்சுட்டு இந்த ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு ஏர் பபுள்ஸ் வர மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ அதுக்காக நான் இந்த பம்ப் வாங்கினேன். இந்த பம்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலி நீங்கள் வேறு டேங்கில் பார்த்துருக்கீங்க, இந்த இடத்துல புஷ்ஷுன்னு ஓட்டரும் ஏரும் வந்துட்டுருக்கும். நான் என்ன யோசிச்சேன்னா, இதை ஒரு டியூப் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை ஏதாவது ஒரு ஸ்டோன்ஸ்குள்ளேருந்து வர மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி யோசித்தேன். ஒர்க் ஆகலை. பட் இதோட சயின்ஸ் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இது ஒர்க் ஆகலைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இதை நான் பிரேக் பண்ணிடுவேன். இன்னொரு வீடியோவில் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செட்டப் நான் பண்ணுவேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லா ஸ்டோன்ஸ்லேருந்தும் நம்ம பபுள்ஸ் வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஸோ அது இன்னொரு வீடியோவில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த இது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் இப்போ இதை வாங்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பம்பை யூஸ் பண்ண போகிறேன். இந்த பம்பு, ஸ்டோன் அண்ட் பிளாக் சிப்ஸு, இது 3 வச்சு அந்த செட்டப் பண்ண போகிறேன். ஸோ இது நார்மல் கிரானைட் சிப்ஸு, நேச்சுரல் ராக். இது ஆர்டிஃபிஷியல் கிடையாது, நேச்சுரல் ராக் இருக்கிறேன். ஸோ எல்லாமே நேச்சுரல் ராக். நான் சொன்ன மாதிரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி, என்னோட செட்டப்பில் எப்போவுமே நேச்சுரல் தான் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் விரும்ப மாட்டேன். ஸோ நேச்சுரல் ராக் வைக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, நமக்கு குட் பாக்டீரியா அதில் தங்க முடியும். ஸோ அதனால் எல்லாமே நேச்சுரல் யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, நான் இப்போ செட் பண்ணுறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப் கழட்டிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மணி சிப்ஸ் போட்டுக்கலாம். நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஃபில்டர் மாட்டிடலாம். ஓகே, இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, இந்த இவ்வளோ ஸ்டோன்ஸையும் பின்னாடி ஒரு மவுண்டன் மாதிரி கவர் பண்ணிடலாம்னு யோசிக்கிறேன். அதுதான் செட்டப். ஒன்று நான் வைக்கிறேன். பின்னாடி மட்டும் ஒரு லைன் பெருசாக போட்டிருக்கிறேன். நான் ஸ்டோன்ஸ் கீழே உட்காரணும்.
ஒருத்தர லைட்டு போட்டு பார்த்துடலாம். ஃபீல் வந்துடுச்சு. நம்ம தண்ணி போட்டுடலாம். ஓகே, இப்போ தண்ணி போட்டாச்சு. ஃபுல்லாக தண்ணி போட்டோம். கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ கவர் போட்டுடலாம். அவ்வளோதான், செட்டப் முடிஞ்சுது. இப்போது தண்ணி கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்குது. தண்ணி க்ளவுடியாக இருக்குது. பிளாக் ஸ்டோனுக்கு க்ளவுடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ உடனே மீன் போட முடியாது. 1 or 2 days கழித்து தண்ணி கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுடலாம். அவ்வளோதான், செட்டப் முடிஞ்சு. நான் இன்னொரு உடன் செட்டப் கூட இன்னொரு டேங்கில் பார்ப்பேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபினிஷ்டு டேங்க். இப்போ நான் செட் பண்ணி 2 days ஆகிடுச்சு. 2 days ஆகிட்டு நான் அந்த தண்ணி கொஞ்சம் கிளியர் ஆகணுன்னு ஃபிஷ் போட்டிருக்கிறேன். பட் ஓவரால் இதான் செட்டப் நல்லா வந்துருக்குது. பட் இந்த மாதிரி செட்டப்புக்கு மெரைன் ஃபிஷ் மாதிரி ஃபிஷ்ஷஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ளாட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோல்டு என்கிட்ட இருந்தது, அதனால இது போட்டேன். கோல்டு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி கோல்டு வேணால் கூட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள், நம்மளால் அனுப்ப முடியும். இந்த செட்டப் கூட 3 வீடியோஸ் சேர்ந்துருக்கும். ஒரு செட்டப்பில் நான் இது பார்ட் 3ல் இந்த செட்டப் பற்றி போட்டிருக்கேன். பார்ட் 2ல் லைட்டிங் பற்றி போட்டிருக்கிறேன். பார்ட் 1ல் ஃபில்ட்ரேஷன் செட்டப் பற்றி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ 3மே பாருங்கள். ஓவரால் இது ஒரு பழைய டைம் நான் சொல்லியிருக்கேன். இந்த ட்ராஷ் டு ட்ரெஷருங்கிற பேர்லேயே இந்த 3 வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கான்செப்ட் தான். நமக்கு தேவைப்படுற ஒரு பொருள் ஒருத்தருக்கு தேவையில்லாமல் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து 3 வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.